ஹாய் கைஸ், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம தளபதி அண்ணன் விஜய் அண்ணனை பற்றி தான் கொஞ்சம் பெருமையான வீடியோ நான் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது ஓன் வாய்ஸ், என் சொந்த வாய்ஸில் நான் பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் தளபதி அண்ணனை பிடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த யாராக இருந்தாலும் என்ன அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிடுங்க, அப்படி லைக்கும் போட்டு விட்டுடுங்க. என்னென்னா இன்றைக்கி என்னென்னா விஜய் அண்ணன் வந்து ஆட்சி வந்து நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதாவது விமர்சனம் பண்ணுற திமுக கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், விமர்சனம் பண்ணுற சீமானண்ணன் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், விமர்சனம் பண்ணுற அதிமுக கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அதாவது விஜய் வந்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. லஞ்சம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஆனாலும் இனிமேதாங்க அவரோட வேகம் வந்து இனிமே தான் அதிகமாக இருக்கும். பட்ஜெட் தாக்கலில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட் தாக்கல் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைங்காங்க. அதாவது எதிர்கட்சின்னா அப்படி தான் சொல்லுவாங்க, சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து அதை வச்சு நம்ம மைல்டில் ஏற்றக்கூடாதுங்க. அவங்க நல்லா பண்ணுறாங்களா, அதை நம்ம நேர்கோடோடு பார்க்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாற்று கட்சிக்காரங்களை என்ன நினைக்காங்க, விஜய் வந்துட்டானே நம்மளால் லஞ்சம் வாங்க முடியல. இப்போ அவங்களுக்கு வந்து மாற்று கட்சி, அதாவது எதிர்கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த இதான் இருக்கும். நம்ம இதில் லஞ்சம் அடிக்க முடியலையே, இதில் ரூபா அடிக்க முடியலையே, இப்படி பண்ண முடியல, அப்படி பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க ஏகப்பட்ட இதில் ஒரியில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம விஜய் அண்ணனுக்கு நான் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கேன். சீக்கிரம் பேரூராட்சி எலெக்ஷனு, மாநகராட்சி எலெக்ஷனு நீங்கள் விரைவாக நீங்கள் வைங்க, வச்சாதான் நல்லது. அதாவது மேல் அரசாங்கமும் கீழ் அரசாங்கம் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிறத வந்து இப்போ உள்ள அரசாங்கம் வந்து விஜய் அண்ணன் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே இருக்கிற அரசாங்கம் யார் இருக்கான்னா, உங்களுக்கு வேலை செய்கிற எல்லாருமே இந்த மேயர் பிரியா காலம் பார்த்தீங்களா, திமுக அவங்க இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அரசு வந்து நிறையா இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா இவங்க பண்ண மாட்டுக்காங்களாம். அப்படின்னா சென்னையிலேருந்து நிறைய நியூஸ் வந்துகிட்ருக்கு. அதனால் இப்போ எலெக்ஷன் வச்சா தான் நல்லது. மேயர்லேருந்து பேரூராட்சி தலைவர்லேருந்து எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் மாற்றினாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது பூங்கா பூமியாக மாறினமே மாறிடும். ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது விஜய் வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து இது வரைக்கும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுகிட்டு இருந்தேன். டிஎம்கே போட்டிருக்கேன், சீமானனுக்கு போட்டிருக்கேன், பாரதிய ஜனதாவுக்கு போட்டிருக்கேன், அதிமுகவுக்கு போட்டிருக்கேன். இவங்க எல்லா கட்சிக்கும் நான் ஓட்டு போட்டுட்டேங்க, வெறுத்துட்டு எனக்கு. ஆனால் இப்போ விஜய் அண்ணனுக்கு கடைசி நம்ம போட்ட ஓட்டுனால விஜய் அண்ணனா ஜெயிக்க வச்சுருக்கோம். ஆனால் யாருமே குறைஞ்சி போகல, விஜய் அண்ணனை ஜெயிக்க வச்சு எல்லாருமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்றி மாற்றி வதந்திகள் அது இதுன்னு கலப்ப தான் செய்வாங்க. நம்ம அதை பெருசாக நினைக்கக்கூடாது. நான் விஜய் அண்ணன் நல்லா தான் செய்கிறாரு. முக்கியமாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.